திருநெல்வேலி அருகே பெற்ற மகளை பெற்றோரே விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகம் ஆடியவர்கள் சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் செண்பகராமநல்லூரைச் சேர்ந்தவர் 63 வயதான சிவன். இவரது மனைவி வைரம்மாள். இந்த தம்பதிக்கு 5 மகள்கள் உள்ளனர். அதில் 5வது மகள் 20 வயதான அமுதா. திருமணமாகாத அமுதாவுக்கு அவரது அக்காள் கணவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் குடும்பத்தில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அமுதா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது பெற்றோர் மூலக்கரைப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. விசாரணையில் அமுதா தற்கொலை செய்யவில்லை என்பதும், குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது பெற்றோரே இணைந்து அவரை தீர்த்து கட்டியதும் அம்பலமானது. குடும்ப மானத்தை வாங்கிவிட்டதாக கூறி அமுதாவுக்கு விஷம் கொடுத்தும் கழுத்தை நெரித்தும் படுகொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அமுதாவின் பெற்றோர் சிவன் மற்றும் வைரம்மாள் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மகளை பெற்றோரே கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகம் ஆடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.